ஹாய் விவேக். இன்னைக்கு வந்து நம்ம டிஜி ஸ்மார்ட் லேர்னிங் சென்டர் வழியா ஃபோர்த் டேவோட கெமிஸ்ட்ரி கிளாஸ்க்கு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து செகண்ட் லெசன் புக் பேக் அண்ட் புக் இன்சைட் நம்ம ஃபுல்லா பார்த்துடலாம். ஓகேவா? சாப்டர் 2 கெமிஸ்ட்ரி பி பிளாக் எலமெண்ட். ஓகேவா? வாங்க உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராஃபைட் அண்ட் டைமண்ட். இது வந்து புக் இன்சைட் கொஸ்டின் தான், புக் பேக் இல்லை. ஆனால் 5 மார்க் கொஸ்டின் தான் நிறைய கேட்பாங்க. கிராஃபைட் கிராஃபைட்ன்றது வந்து வேற எதுவும் இல்லை, இந்த பென்சில் லிட்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த அந்த ஒரு வகையான எலமெண்ட் தான் வந்து கிராஃபைட். டைமண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது வந்து ஒரு கிறிஸ்டல், கோவலன்ட் கிறிஸ்டல்னு சொல்லுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பனால, இது ரெண்டுமே வந்து கார்பனோட அல்லோட்ரோப்ஸ் தான். ஓகேவா? கிராஃபைட்டும் சரி, டைமண்டும் சரி. இதுல வந்து கிராஃபைட் வந்து சாஃப்டா இருக்கும். ஓகேவா? கிராஃபைட் வந்து சாஃப்டா இருக்கும், டைமண்ட் வந்து ஹார்டா இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு சாலிட், கோவலன்ட் சாலிட்ல. ஆனா இது வந்து ஒரு ஸ்பாஞ்சி லைக் அப்படியே சாஃப்டா இருக்கும் கிராஃபைட். ஓகேவா? அதோட கிராஃபைடோட வந்து ஹைபிரிடைசேஷன் வந்து sp2. இதே வந்து டைமண்டோட ஹைபிரிடைசேஷன் வந்து sp3. அப்புறம் வந்து கிராஃபைட் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஏன்னா அடுத்த பாயிண்ட்ல இருக்கு, ஏன்னா அதுல வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கிறனால அது வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஆனா டைமண்ட் கிட்ட ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்ல, அதனால வந்து அது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. ஓகேவா? இதுதான் பாயிண்ட். அப்புறம் வந்து இது கிராஃபைட் வந்து ஹெக்ஸோகனல் ஷீட் ஷேப்ல இருக்குமா. இங்க கீழே வந்து இந்த பென்சின் ரிங் மாதிரி வந்து ஒவ்வொரு ஷீட்டா வந்து அட்டாச் ஆயிருக்கும். இதுவே வந்து டைமண்ட்னா வந்து டெட்ராஹெட்ரல் ஷேப். அதுக்கு வந்து 4 சைடு பாண்டும் வந்து ஒரு டெட்ராஹெட்ரல்னா தமிழ்ல வந்து நாற்கரம் சொல்லுவாங்களா, அதுதான் 4 சைடும் வந்து அது வந்து லிங்க் ஆயிருக்கும். இது டைமண்டோட ஷேப். ஓகேவா? அப்புறம் இந்த கொஸ்டின் புரிஞ்சதுல எல்லாருக்கும்? ஓகேவா? இப்ப நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் வந்து மெக்காஃபி ப்ராசஸ். மெக்காஃபி ப்ராசஸ்னா அது வந்து வேற எதுவும் இல்லை, ப்ரிப்பரேஷன் ஆஃப் அலுமினியம் குளோரைடு. அதுதான் வந்து மெக்காஃபி ப்ராசஸ். மெக்காஃபி ப்ராசஸ்னு கேட்கலாம், இல்லாட்டி ப்ரிப்பரேஷன் ஆஃப் அலுமினியம் குளோரைடுன்னு கேட்கலாம். ஓகேவா? அலுமினியம் குளோரைடு இஸ் அப்டைன்ட் பை ஹீட்டிங் ஆஃப் மிக்சர் ஆஃப் அலுமினா அண்ட் கோக் கரண்ட் குளோரின். அதாவது வந்து கோக்குனா வேற எதுவும் இல்லை, கார்பனை தான் வந்து நம்ம கோக்குன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? அதாவது வந்து நான் லாஸ்ட் வீடியோல கூட சொல்லியிருப்பேன். அதாவது வந்து அந்த இது இது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நம்ம சொல்லி குடிக்கிறோம்ல, இந்த ஹைட்ரேட்டட் ஜூஸஸ், அதுக்கு ஃபுல்லாவே வந்து கார்பனேட்டட் ஜூஸ் இருக்குல்ல, அது ஃபுல்லாவே கார்பனை வந்து நம்ம வந்து பேக் பண்றதுனால தானே வந்து அது வந்து கார்பனேட்டட் ஜூஸ்ன்றோம். இந்த மாதிரி வந்து அந்த கொக்கோ கோலான்ற கம்பெனிலாம் வந்து இந்த ஃபுல்லா கார்பன் இருக்குன்றத மென்ஷன் பண்ற மாதிரி தான் அவங்க பிராண்ட் பேரே கோக்னே வச்சிருக்காங்க. ஓகே, கோக்குன்றது வேற எதுவும் இல்ல, இந்த கார்பன் இருக்கிற, வெறும் கார்பனா இருக்கிற அந்த ஃபார்ம் பேரு தான் வந்து நம்ம கோக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? அலுமினா வந்து கோக் கூட ரியாக்ட் பண்றோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் குளோரின். இப்போ இது வந்து இந்த அலுமினியம் ஆக்சைடு இருக்குல்ல, அலுமினான்றது அலுமினியம் ஆக்சைடு. அந்த அலுமினியம் ஆக்சைடுல இருக்க ஆக்சிஜனும் இந்த கார்பனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா வெளியே போயிடுவாங்க. அப்புறம் வந்து இந்த குளோரினும் அலுமினியமும் சேர்ந்து அலுமினியம் குளோரைடு, அதாவது அலுமினியம் குளோரைடா வெளியே போயிடுவாங்க. ஓகேவா? இதுதான் மெக்காஃபி ப்ராசஸ். நம்மளோட அலுமினியம் குளோரைடை ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ரியாக்ட் பண்றோம்னா, நம்மளோட டே டு டே லைஃப்ல வந்து நிறைய இடத்துக்கு வந்து இந்த அலுமினியம் குளோரைடு தான் வந்து யூஸ் ஆகுது. இது வந்து ஒரு சின்ன ஒரு லேப் அளவு ஸ்மால் ஸ்கேல்ல வந்து இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்ணி இந்த அலுமினியம் குளோரைடை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதுவே இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல், அதாவது ரொம்ப ஜாஸ்தி அமௌண்ட் ஆஃப் இந்த அலுமினியம் குளோரைடு நமக்கு தேவைன்னா அந்த ப்ராசஸ் ஈஸி, பட் ஆனால் அது கொஞ்சம் ஹெவி, நிறைய இருக்கையில தான் அதை பண்ண முடியும். இந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அலுமினியம் குளோரைடை ப்ரிப்பேர் பண்ண வந்து அரௌண்ட் 1000 கெல்வின்ல வந்து அலுமினியமையும் குளோரினையும் வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணும்போது நமக்கு அலுமினியம் குளோரைடு கிடைச்சிரும். ஓகேவா? அவ்வளோ ஹீட் பண்ணும்போது தான் வந்து நம்ம இது ரெண்டுமே ரியாக்ட் ஆகி அந்த இது ப்ராசஸ் ஆகுது, அந்த ரியாக்ஷன் தான் இது. ஓகே. அப்புறம் வந்து இது இது மாதிரியே வந்து ஹார்பர்ஸ் ப்ராசஸ். ஹார்பர் ப்ராசஸ்னா வேற எதுவும் இல்லை, அது வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமோனியா. அமோனியானா NH3 இருக்குல்ல, ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமோனியான்றது வந்து ஹார்பர்ஸ் ப்ராசஸ். அதாவது வந்து N2 + 3H2 gives NH3. இதுதான் வந்து அதுக்கான ரியாக்ஷன். இதுக்கு வந்து ஒரு கேட்டலிஸ்ட் இருக்கு, அந்த கேட்டலிஸ்ட் தான் அயன். இந்த இடத்துல வந்து அயன் தான் வந்து நம்மளுக்கு கேட்டலிஸ்டா வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? இது மெக்காஃபி ப்ராசஸ்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் அலுமினியம் குளோரைடு, ஹார்பஸ் ப்ராசஸ்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமோனியா, அவ்வளவுதான். ஓகேவா? அப்புறம் இன்னட் பேர் எஃபெக்ட் பேர்லயே இருக்கு. இன்னட்னா என்னன்னா, இப்போ இன்னசென்ட் நம்ம சொல்லுவோம்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னசென்ட் யாரு கூடயும் பெருசா இன்டராக்ட் ஆக மாட்டாங்க. அவங்க பாட்டு தனியா அவங்க வேலை உண்டு அவங்க உண்டுன்னு இருப்பாங்களா, அது மாதிரிதான் வந்து
இந்த ஒரு சில எலமெண்ட்ஸ் வந்து இன்னட்டோட அதோட இன்னட்னஸா இருக்கும். அதாவது மத்த எலமெண்ட் கூட அவ்வளவு சீக்கிரம் வந்து பாண்டிங் வச்சுக்காது. அதுதான் வந்து இன்னட் பேர் எஃபெக்ட். Inner parasite. Okay, in heavier post-transition metal, the outer S electron Ns having tendency to interact and show reluctantனா வேற இல்ல தயக்கம். அது வந்து அது கூட பாண்ட் வச்சுக்க தயக்கமா இருக்கு. ஓகேவா, reluctant to take pair in bonding. ஓகேவா, which is known as inner pair effect. அதாவது வந்து இதுக்கு வந்து வேற மாதிரி எப்படி சொல்லலாம்னா, அதாவது வந்து இது இது டிரான்சிஷன் மெட்டல்ல இருக்க எலமெண்ட்ஸோட எஸ் ஆர்பிட்டல் வந்து எஸ் ஆர்பிட்டல் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் பாண்டிங்கு அப்புறம் வந்து டி ஆர்பிட்டல்ஸ் பிரசன்ஸ் இன் பாண்டிங். ஓகேவா, ஆர்பிட் தான் வரும். ஓகேவா, டி ஆர்பிட்டல் வந்து பிரசன்ஸ் இன் பாண்டிங். இதுதான் வந்து இதுக்கானது. அதாவது எஸ் ஆர்பிட்டல்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து பாண்டிங் பண்றதுக்கு ஒரு ரிலக்டன் காமிக்கல தயக்கம். அதுதான் வந்து இன்னட் பேர் எஃபெக்ட். எஸ் ஆர்பிட்டல்ல இருக்க எலக்ட்ரான் வந்து போய் அந்த பாண்டிங்ல இன்வால்வ் ஆகிறதுக்கான தயக்கம் தான் இன்னட் பேர் எஃபெக்ட். ஓகேவா, புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம்ல. அப்புறம் அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட்? போரிக் ஆசிட்னா என்னன்னா H3BO3. ஓகேவா, H3BO3 வந்து எப்படி சொல்லலாம்னா BOH thrice. BOH thriceம் இதுவும் ஒண்ணுதான். ஏன்னா 3 H இருக்கு, 3 O இருக்கு. இதை OH மொத்தமா thriceன்னு போட்டுரும். BOH thrice இப்படி போட்டாலும் அது போரிக் ஆசிட் தான். BO அதான் BOH thriceன்னு போட்டாலும் அது போரிக் ஆசிட் தான். ஓகேவா, யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட். போரிக் ஆசிட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் பாட்ரி ஆஃப் கிளாஸ் அண்ட் இல்ல எனாமல்ஸ் அண்ட் கிளாஸ் எனாமல்ஸ் அண்ட் பிக்மெண்ட் இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ண நம்மளுக்கு போரிக் ஆசிட் யூஸ் ஆகுது. இட் இஸ் யூஸ்டு டு ஆன்டிசெப்டிக் அண்ட் அஸ் வெல் அஸ் ஐலோஷன். இது இந்த போரிக் ஆசிடை வச்சு நம்ம ஆன்டிசெப்டிக்காவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஐலோஷனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்புறம் வந்து இது வந்து ஒரு ஃபுட் ப்ரிசர்வேட்டிவாவும் நம்மளுக்கு யூஸ் ஆகுது போரிக் ஆசிட். அதோட 3 யூசஸ் என்னன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் போட்ரிஸ், கிளாஸ், எனாமல்ஸ். போட்ரிஸ், கிளாஸ், போட்ரி, கிளாஸ், எனாமல்ஸ், பிக்மெண்ட் இது மூணுத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஹெல்ப் ஆகுது. அப்புறம் ஆன்டிசெப்டிக், ஐலோஷன் இது செகண்ட் பாயிண்ட். அப்புறம் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் தேர்ட் பாயிண்ட். ஓகேவா, அடுத்த கொஸ்டின், ப்ரிப்பரேஷன் ஆஃப் இன்ஆர்கானிக் பென்சின். ஆர்கானிக் பென்சின்னா நமக்கு தெரியும் பென்சின் ரிங் இருக்கும், அதை சுத்தி நாலு இடத்துலயும் வந்து கார்பன் இருக்கும். கார்பன் இருக்கிறதுனா வந்து கார்பன் இருக்க காம்பவுண்ட் தான் நம்மளுக்கு ஆர்கானிக்னு தெரியும். இன்ஆர்கானிக்னா அந்த பென்சின்ல வந்து கார்பனுக்கு பதிலா வேற ஒரு எலமெண்ட் இருந்தா அது பேர் இன்ஆர்கானிக். இந்த இடத்துல எல்லாம் கார்பனுக்கு பதிலா வேற எலமெண்ட் இருக்கும். அது என்ன எலமெண்ட் தான் இங்க பார்க்க போறோம். ஓகேவா, ட்ரைபோரின் இஸ் ட்ரீட்டட் வித் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அமோனியா at low temperature. ஓகேவா, டைபோரின் கிவ்ஸ் டைபோரின் டைஅமோனேட். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு இது வந்து லோ டெம்பரேச்சர் இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. ஆன் ஹீட்டிங் அட் ஹை டெம்பரேச்சர் கிவ்ஸ் போரோசில். போரோசில் தான் வந்து இன்ஆர்கானிக் பென்சில். போரோசில், போரோசோல் இது எல்லாமே வந்து இது எல்லாமே வந்து இன்ஆர்கானிக் பென்சின் தான். ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேவா, டைபோரின் நமக்கு தெரியல. B2H6 is react with ammonia in low temperature -153 கெல்வின். ஓகேவா, இதுல ரியாக்ட் ஆகும்போது இது வந்து இப்படி ஒரு காம்பவுண்ட் கொடுக்குது. இது பேர் தான் வந்து டைபோரின் டைஅமோனேட். ஓகேவா, டைபோரின் டைஅமோனேட். இதை வந்து இப்படியும் எழுதலாம். ஓகேவா, பிளஸ் ஆஃப் BH4. ஓகேவா, இப்ப இந்த இதுல இருந்து இதை எடுத்துட்டு வந்து திரும்பி ஹை டெம்பரேச்சர்ல நான் ஹீட் பண்ணும்போது இங்க இருக்க இந்த பிளஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் எல்லாம் போயிட்டு இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு காம்பவுண்டா ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து நம்மளோட இன்ஆர்கானிக் பென்சின். ஓகேவா, இது வந்து இன்ஆர்கானிக் பென்சின்னு கேட்காம ப்ரிப்பரேஷன் ஆஃப் போரோசில் அப்படின்னு கேட்டாலும் நம்ம இதை தான் எழுதணும். ஓகேவா, ஏன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். சரி, அடுத்தது சரி ஓகே, ப்ரிப்பரேஷன் அண்ட் யூசஸ் ஆஃப் ஆலும். ப்ரிப்பரேஷன் அண்ட் யூசஸ் ஆஃப் ஆலும். ஓகேவா, இந்த கொஸ்டின் வந்து
சம்டைம் 3 மார்க்லயும் கேட்பாங்க, 5 மார்க்லயும் கேட்பாங்க. ஏன்னா பிரிப்பரேஷனும் யூசஸ் ஆஃப் ஆலம்னு கேட்கறாங்க. அது முதல்ல வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ஆலம்னா என்ன நமக்கு தெரியணும், ஓகேவா? இதுல வந்து பொட்டாஷ் ஆலமா நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண போறோம். ஆலமும் பொட்டாஷ் ஆலமும் ஒண்ணுதான். இந்த இருக்குல்ல K2SO4 டாட் ஆஃப் Al2SO4 thrice டாட் ஆஃப் 4AlOH thrice, இதுதான் வந்து ஆலமோட ஃபார்முலா, ஓகேவா? இந்த கெமிக்கல் ஃபார்முலா தெரிஞ்சாதான் நம்மளோட அடுத்த ஃபர்தர் ஸ்டெப்பை நம்மளால போக முடியும், ஓகேவா? இந்த ஃபார்முலா வந்து கண்டிப்பா வந்து நம்ம படிச்சுக்கணும், ஓகேவா? ஆலும், அதாவது வந்து ஆலம் அண்ட் ஆலம் ஸ்டோன் இஸ் நேச்சுரலி அக்கர் ஃப்ரம் இந்த ஸ்டேஜ்ல தான் வந்து இந்த மாதிரி ஒரு காம்பவுண்டா தான் வந்து ஆலம், அதாவது ஆலம் ஸ்டோன், பரிகார கல்லுன்னு நம்ம சொல்லுவோம்ல. இந்த வீட்டுக்கு முன்னாடிலாம் நிறைய பேர் கட்டி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த பரிகார கல்லோட ஃபார்முலா தான் இது, ஓகேவா? படிகார கல், ஓகேவா? அந்த அந்த கல்லோட அந்த கெமிக்கல் ஃபார்முலா தான் இது, ஓகேவா? when alum stone is treated with extraction of sulfuric acid, excess of sulfuric acid, aluminum hydroxide is converted into aluminum sulfate, ஓகேவா? அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்து அலுமினியம் சல்ஃபேட்டா அந்த காம்பவுண்ட்ல மாறிடும், ஓகேவா? இப்போ வந்து இந்த calculate of potassium sulfate is added and solution of crystalled generic potash alum, ஓகேவா? அதாவது வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து இப்போ பொட்டாஷ் அலும் வந்து இந்த மாதிரி பண்ணையில வந்து நம்மளுக்கு ப்ரிப்பேர் ஆகுதுல்ல, இதுல வந்து இதை பியூரிஃபை பண்ணணும் திரும்பி திரும்பி. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பொட்டாஷ் அலும் கிடைக்கும் ஃபார்மேட். அந்த இருக்கிற அந்த பரிகார கல்ல இருந்து நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து நம்ம எடுத்துட்டு வரோம், ஓகேவா? இந்த அந்த ஆலும்ன்ற அந்த ஸ்டோனோட இதை கூட சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றோம். எக்ஸஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட்னா அந்த இதோட கொஞ்சம் ஜாஸ்தியா சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம், ஓகேவா? K2SO4 டாட் ஆஃப் Al2SO4 thrice டாட் ஆஃப் Al2O3 இருக்குல்ல, இதுதான் ஆலமோட ஃபார்முலா. அதுல இருக்கிற இந்த இந்த காம்பவுண்ட் Al2SO4 thrice டாட் ஆஃப் 4Al, ஓகேவா? இதுவும் இந்த சல்ஃபியூரிக் ஆசிட், இது மொத்தத்தையும் சேர்த்து வந்து நம்ம இங்க போட்டுருவோம். இந்த இடத்துல வந்து ஏற்கனவே வந்து 2Al இருக்கு, இங்க ஒரு 4, ஓகேவா? 4ம் 2 6 ஆயிடுச்சா மொத்தம். அந்த 6 இங்க பேலன்ஸ் பண்ற மாதிரி 3 2 மொத்தம் வந்து 6 அலுமினியம், இந்த சைடும் 6 அலுமினியம் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இங்க சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து SO4 வந்து இங்க 3 டைம்ஸ் இருக்கு, இங்க வந்து ஒரு டைம், அப்புறம் மொத்தம் 4 இருங்க. மொத்தம் வந்து இங்க வந்து இங்க வந்து 6 டைம் இருக்கு, இங்க 3 டைம் இருக்கு. ஓகே சார். ப்ரிப்பரேஷன் ஆஃப் அண்ட் யூசஸ் ஆஃப் ஆலும், ஓகேவா? அதாவது ஆலும் எப்படி யூஸ் பண்ண, அதோட யூசஸ் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டு ஆலம், அதாவது அந்த பரிகார கல் இருக்குல்ல, அதோட அந்த அந்த ஆலம் ஸ்டோனை வந்து நேச்சுரலா அக்கவர் பண்ணும்போது ஒரு கெமிக்கல் ஃபார்முலா இதுதான், ஓகேவா? K2SO4 டாட் ஆஃப் Al2SO4 thrice 4AlOH thrice, ஓகேவா? இந்த இந்த காம்பவுண்ட் இருக்குல்ல, அந்த இந்த இந்த ஸ்டோனை வந்து நம்ம வந்து ஆலுமா மாத்துறோம், பொட்டாஷ் ஆலுமா மாற்றும் போது நம்மளோட ப்ராசஸ் என்ன, ப்ரிப்பரேஷன். when alum stone is treated with excess of sulfuric acid, the aluminum hydroxide is converted into aluminum sulfate, ஓகேவா? அது வந்து இந்த இடத்துல தான் பாருங்க, அலுமினியம் ஹைட்ராக்சைடு இருக்குல்ல, இது வந்து வெளியே போயிட்டு வெறும் அலுமினியம் சல்ஃபேட் மட்டும்தான் இருக்கும். இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடும் மொத்தமா அலுமினியம் சல்ஃபேட்டா மாறுதுல, அதுதான் சொல்றாங்க. அது சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ஆட் பண்ணும்போது அலுமினியம் ஹைட்ராக்சைடும் சல்ஃபியூரிக் ஆசிடா மாறும் அலுமினியம் சல்ஃபேட்டுக்கு, ஓகேவா? கால்குலேட் த quantity of potassium sulfate added under the solution crystalled to generate the potash alum, ஓகேவா? இந்த மாதிரி அதுல வந்து அதோட பொட்டாசியமோட அமௌண்ட்டை வச்சு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த சாலிடா, அதாவது ஃபுல்லா வந்து அந்த பொட்டாஷ் ஆலுமா மாறிடும், ஓகேவா? இதை வந்து திரும்பி திரும்பி பண்ணும்போது பியூரா வந்து அந்த பொட்டாஷ் ஆலுமா கிடைச்சிடும். அந்த ரியாக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து எழுதணும், ஓகேவா? அந்த நேச்சுரலா அக்கர் பண்ணும்போது அந்த பொட்டாஷோட பொட்டாசியம் ஸ்டோன் இருக்குல்ல, ஆலம் ஸ்டோன், அந்த ஆலம் ஸ்டோனோட ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஆலம் ஸ்டோனை வந்து நம்ம எக்ஸஸா சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ஆட் பண்றோம். சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு இருக்குல்ல,
அலுமினியம் ஹைட்ராக்சைடோட இந்த அலுமினியமும் இந்த சல்ஃபியூரிக் ஆசிடோட சல்ஃபியூரிக் அந்த சல்ஃபர் ஆக்சைடும் வந்து ஒண்ணா சேர்ந்து இது கூட சேர்ந்துரும். இப்போ வந்து மொத்தமா வந்து சல்ஃபியூரிக் ஆசிட்லாம் தனியா போயிரும். அப்புறம் வந்து இந்த பொட்டாசியம் சல்ஃபரும் தனியா போயிரும். இப்போ பேலன்ஸ் இது இருக்க இந்த OH3யும் இந்த அதாவது இங்க மொத்தம் வந்து 12 OH இருக்காங்கல்ல. 12 OHம் இங்க இருக்க 12 ஹைட்ரஜனும் இங்க இருக்க 12 OHம் பிளஸ் இங்க இருக்க 12 ஹைட்ரஜனும் சேர்ந்து நம்மளுக்கு 12 வாட்டரா வெளியே போயிடுவாங்க. ஓகேவா? அதான் இங்க 12 வாட்டரா வெளியே போயிடுறாங்க. இப்ப அடுத்தது இந்த ரியாக்ஷனோட அடுத்த ஸ்டெப் என்னன்னா இந்த இதுல இருந்து இந்த வெறும் இந்த பொட்டாசியம் கூட ஒரு ஒரு மோல் ஆஃப் அலுமினியம் சல்ஃபேட்டையும் இங்க இருந்து 24 மோல்ஸ் ஆஃப் வாட்டரையும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? எடுத்து ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பொட்டாசியம் ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. இது வந்து கண்டிப்பா ஒரு வாட்டி எழுதி பார்க்கணும். ஓகேவா? யூசஸ் ஆஃப் ஆலும். ஆலமோட யூசஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆலம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஏதாவது பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர். அந்த படிகார கல்லை தூக்கி நம்ம தண்ணியில போட்டா வந்து தண்ணி வந்து அப்படியே பியூர் ஆயிடும்ல. அதுதான் அது வந்து நம்ம வாட்டர்ல இருக்க இதை வந்து பியூரிஃபை பண்ணிடும். வேஸ்ட் பார்ட்டிகல் இதெல்லாம் பியூரிஃபை பண்ணி அது ஒரு கிளீன் வாட்டரா தரும். ஓகேவா? இட் ஆல்சோ யூஸ்டு டு வாட்டர் ப்ரூஃபிங் அண்ட் வாட்டர் ப்ரூஃபிங் அண்ட் டெக்ஸ்டைல்னா அது வந்து இந்த இப்பெல்லாம் வருதுல நிறைய வாட்டர் ப்ரூஃபிங் ஷர்ட்ஸ்லாம். அதுதான் வந்து அது யூஸ் பண்ண இந்த பொட்டாசியாலுமே அது இது மேனுஃபேக்சர் பண்ண இது யூஸ் பண்றாங்க. ஓகேவா? இட் இஸ் யூஸ்டு டு டையிங் பேப்பர் அண்ட் லீச்சிங் ஆஃப் டேனிங் இண்டஸ்ட்ரீஸ்னா அதாவது வந்து லெதர் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து அது வந்து நம்ம அந்த லெதருக்கு அந்த கலரை வந்து இது பண்றோம்ல. இப்ப வந்து அந்த லெதருக்கு அந்த கலரை வந்து நம்ம ஃபுல்லா வந்து ப்ளீச் பண்ணிட்டு தான் வந்து நம்ம அடுத்த கலர் நம்மளால யூஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து தான் இதை யூஸ் பண்றாங்க இந்த பொட்டாசியம். அப்புறம் வந்து ஸ்டாப்லிக்லி ஏஜென்ட் டு அரேஸ் ப்ளீச்சிங். அதான் இது ப்ளீச்சிங் ஏஜென்ட்டா யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாம். இது ஓகே புரிஞ்சது இல்ல? ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆலும், ப்ரிப்பரேஷன் யூசஸ் ஆஃப் ஆலும்ஸ். ஓகேவா? அடுத்தது வந்து ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் அலுமினியம் பெராக்சைடு ஆஃப் ஃபர்ஸ்ட் சாரி அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் இன் பி பிளாக் எலமெண்ட். அதாவது வந்து அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ்னா அதோட இந்த டிஃப்ரெண்டான அந்த பண்ணதுல அதாவது வந்து மற்ற பி பிளாக் எலமெண்ட்ஸ்லயே மற்றதை விட அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் இருக்குல்ல அது எல்லாமே வந்து மற்றதோட கொஞ்சம் மாற்றமா நடந்துக்கும். அது ஏன் அப்படி நடந்துக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன ஸ்மால் சைஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர். அதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. ஹை அயனைசேஷன் என்தால்பி அண்ட் ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதனாலயும் அது அப்படி இருக்கு. அப்புறம் ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டல். இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எதுக்குமே வந்து டி ஆர்பிட்டல் இல்லை, அதோட பேக்கன்ஸ் எல்லாம் இல்லை. அதனாலதான் அது வந்து இப்படி இருக்கு. இந்த அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி வந்து இதுக்கு மட்டும்தானா இல்லை, தனியா வந்து இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல எது கேட்டாலுமே இதுதான். ஓகேவா? இதே 3 பாயிண்ட்ஸ் தான் அதுக்கும் வரும். அப்புறம் வந்து discuss briefly the allotropes of p block element specify refining to carbon. அதான் வந்து இதோட allotropes எல்லாம் என்னென்னு கேக்குறாங்க. அதாவது கார்பனோட allotropes எல்லாம் என்னென்னு கேக்குறாங்க. Some element exist more than one crystal or molecular form the same physical state. அதாவது வந்து இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வாட்டர் வந்து ஐஸாவும் இருக்கு, தண்ணியாவும் இருக்கு, அப்புறம் வாட்டர் வேப்பராவும் இருக்குல்ல. அதாவது வந்து ஒரே H2O தான் நம்மளுக்கு இந்த ஃபார்ம்லாம் இருக்கு. ஆனா இது எல்லாமே நம்ம அல்லோட்ரோப்ஸ் யூஸ் அதெல்லாம் அல்லோட்ரோப்ஸ் நம்ம சொல்லலாமான்னா சொல்ல முடியாது. ஏன்னா அல்லோட்ரோப்ஸ் வந்து ஒரே பிசிக்கல் ஸ்டேட்ல இருக்கணும். இது எல்லாமே வந்து ஒரே கெமிக்கல் ஃபார்முலா தான், பட் வேற வேற பிசிக்கல் ஸ்டேட் இருக்கனால இதெல்லாம் அல்லோட்ரோப்ஸ் கிடையாது. அல்லோட்ரோப்ஸ்னா அது வந்து வேற 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 மாலிகுலர் ஃபார்முலாவும் இருக்கலாம், ஸ்ட்ரக்சராவும் இருக்கலாம், ஆனா ஒரே பிசிக்கல் ஸ்டேட்ல இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து அல்லோட்ரோப்ஸ். ஓகேவா? இப்போ வந்து கார்பன் வந்து என்னென்ன அல்லோட்ரோப்ஸ் எல்லாம் வச்சிருக்குன்னா டைமண்ட் கிராஃபைட்டும் வந்து கார்பனோட அல்லோட்ரோப் தான். திஸ் பினோன் அதான் இப்ப கார்பனுக்கு வந்து டைமண்டும் வந்து கார்பனோட ஒரு இதுதான், அதுவும் பிசிக்கல் ஸ்டேட் தான். அப்புறம் வந்து இந்த கிராஃபிட்டும் வந்து கார்பனோட ஒரு காம்பவுண்ட் தான், அதுவும் ஒரே ஸ்டேட் தான், சாலிட் ஸ்டேட் தானே. அதனாலதான் இது அல்லோட்ரோப்னு சொல்றோம். அதாவது கார்பனோட அதர் அல்லோட்ரோப்ஸ்ன்னு பார்த்தோம்னா
கிராஃபைட்டு, கிராஃபீனு, ஃபுல்லுரின், கார்பன் நானோ டியூப்ஸ். மொத்தம் அதுக்கு 5 இது இருக்கு அல்லோட்ரோப்ஸ். டைமண்டு, கிராஃபைட்டு, கிராஃபின், ஃபுல்லுரின், கார்பன் நானோ டியூப்ஸ். ஓகேவா? இது மாதிரி அந்த ஒரு கார்பனோட காம்பவுண்டுக்கு மட்டுமே இத்தனை அல்லோட்ரோப்ஸ் இருக்கு. ஓகேவா? அல்லோட்ரோப்ஸ்னா என்னன்னு புரிஞ்சதுல? டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் சேம் எலமெண்ட் இன் சேம் பிசிக்கல் ஸ்டேட். ஓகேவா? அதான் அல்லோட்ரோப்ஸ். Uses of borax. Boraxக்கான uses கேக்குறாங்க. ஓகேவா? Borax is used to identify the color of metal ions. borax வந்து ஒரு ஒரு மெட்டலோட ஒரிஜினல் கலர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. ஓகேவா? இந்த மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஆப்டிக்ஸ் அண்ட் போரோசிலிகேட் கிளாஸ் எனாமல்ஸ் அண்ட் கிளாஸ் ஃபார் பாட்ரேஸ். இதாவது வந்து இந்த போராக்ஸ், போரிக் ஆசிட், இது எல்லாமே வந்து இந்த கிளாஸ் எனாமல்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண யூஸ் ஆகும். இது வந்து காமனாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுவும் வந்து ஆப்டிக்கலுக்கு, போரோசிலிகேட் கேஸ் எனாமல்ஸ்க்கு, அப்புறம் வந்து கிளாஸ் பாட்ரிஸ், இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஹெல்ப்பா இருக்கும். ஓகேவா? இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு ஃபிளக்ஸ் இன் மெட்டலர்ஜி அண்ட் ஆல்சோ ஆக்ட் அஸ் ப்ரிசர்வேட்டிவ். இதுவும் ப்ரிசர்வேட்டிவும் இருக்கு. ஃபிளக்ஸ் இன் மெட்டலர்ஜினா அந்த மெட்டலோட ஓரை நம்ம பூமியில இருந்து எடுத்தோம்னா அது வந்து ஒரு ரா பார்ட்டிகல்ஸ்லாம், அதாவது அதுல வந்து நிறைய இம்பியூரிட்டிஸ் இருக்கும்ல, அந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாம் வந்து ஃபிளக்ஸ், அதான் ஃபிளக்ஸ் கூட வந்து சேர்ந்து அந்த கேங்கு தான் அந்த இம்பியூரிட்டிஸ், அதெல்லாம் ஃபிளக்ஸ் கூட சேர்ந்து ஸ்லாகா வெளியே போயிடும். அந்த ஃபிளக்ஸா வந்து மெட்டலர்ஜில நம்ம போராக்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். ரைட் ஏ கேட்டினேஷன் அண்ட் டிஸ்கஸ் பிரீஃப்லி. அதை கேட்டினேஷன்னா என்னன்னு கேட்குறாங்க. கேட்டினேஷன்னா என்னன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, செயின் லைக் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி வந்து கார்பனும் மட்டும் அது கூட அது செயினா இருக்குல்ல, சங்கிலி தொடர்னு சொல்லுவாங்கல்ல, மொத்தம் வந்து அப்படியே வந்து ஃபுல்லா செயின் மாதிரி லிங்க் ஆகிருக்கும். ஒரே விஷயத்தையே வந்து திரும்பி திரும்பி லிங்க் ஆயிருக்குல்ல, இதுதான் வந்து கேட்டினேஷன். அந்த மாதிரி லிங்க் ஆயிருக்கிறது. ஓகேவா? certain ability to an element to form a chain atoms. அதாவது ஒரே எலிமெண்ட் வந்து திரும்பி திரும்பி அது செயின் ஆட்டம் உருவாக்குறது தான் வந்து கேட்டினேஷன். ஓகேவா? கேட்டினேஷனா valence of an electron should be greater than or equal to 2. அதாவது வந்து அதோட வேலன்சி வந்து 2-ஆ இருக்கலாம், இல்லாட்டி 2-ஓட மேல இருக்கலாம். ஓகேவா? அப்புறம் வந்து அதாவது வந்து லைக் ஆக்சிஜனோட வேலன்சி 2ல, அதாவது ஆக்சிஜனால 2 பாண்ட் வச்சுக்க முடியும் கார்பன் கூட. ஆக்சிஜன் இருந்ததுன்னா ஆக்சிஜனுக்கு வந்து 2 பாண்ட் வந்து கார்பன் கூட வச்சுக்க முடியும். மற்ற இது இப்போ வந்து நைட்ரஜன்னா 3, 6 நான் சொல்லியிருக்கேன். கார்பன்னா 4ன்னு சொல்லியிருக்கேன்ல. இப்போ வந்து இந்த ஆக்சிஜன் மாதிரி 2 இல்லாட்டி 2க்கு மேல இருக்க எல்லாத்தாலையுமே வந்து இந்த இந்த கேட்டினேஷனை வந்து நம்மளால இது பண்ண முடியும். ஓகேவா? அப்புறம் வந்து எலமெண்ட் ஷுட் ஹாவ் எபிலிட்டி டு பாண்டிங் வித் இட் செல்ஃப். அதுக்கு வந்து அது கூடயே வந்து பாண்ட் பண்றதுக்கான எபிலிட்டி இருக்கணும். ஓகேவா? இப்ப கார்பன்னா வந்து இந்த மெத்தில் குரூப் எல்லாத்துலயுமே வந்து அது கார்பன் தானே லிங்க் ஆயிருக்கு. அந்த மாதிரி அதுக்கான எபிலிட்டி, அது கூட அது லிங்க் ஆகிறதுக்கான எபிலிட்டி இருக்கணும். ஓகேவா? கேட்டினேஷனுக்கு the self bonding must be strong as bonding to other element. அதாவது மற்ற எலிமெண்ட் கூட அது இருக்கிற பாண்டிங்கோட அது கூட இருக்க பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்புறம் கைனெட்டிக் இன்னட்னஸ் கான்சன்ட்ரேஷன் காம்பவுண்ட் டுவோர்ட் த அதர் மாலிகூல்ஸ். அதாவது வந்து கைனெட்டிக் இன்னட்னஸ்னா அது வேற ஒரு மாலிகூல் கூட அது வந்து இது பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கும் போது அதுக்கிட்ட இருக்க அந்த இதோட இங்க வந்து கொஞ்சம் இது ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல, அதான் வந்து சொல்றாங்க. அப்புறம் இந்த கொஸ்டின் புரிஞ்சுதுல கேட்டினேஷன்னா என்னன்ட்டு. சரி, அடுத்தது ரைட் எ நோட் ஆன் ஃபிரிஸ்ட்ராப் சிந்தசிஸ். ஃபிரிஸ்ட்ராப் சிந்தசிஸ்னா ஃபிஷர் சிந்தசிஸ் அப்படின்னா என்னன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் இது ஹைட்ரோ கார்பன்ஸ். ஓகேவா? ஹைட்ரோ கார்பன்ஸ்னா இந்த இது என்னென்ன குரூப்ஸ் ஹைட்ரோ கார்பன்ல சொல்லலாம், அதாவது மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன் அப்படின்னு போயிட்டு இருக்கலாம். இல்லதான் இது டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்டு, இது சிங்கிள் பாண்டு, டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்டுன்னு அல்கைன்ஸ் சொல்லுவோம்ல, இது எல்லாமே வந்து ஹைட்ரோ கார்பன் குரூப்ஸ். ஏன்னா இதுல வெறும் ஹைட்ரஜனும் கார்பனும் மட்டும்தான் இருக்கும். அதை ப்ரிப்பேர் பண்றதுதான் ஃபிரிஸ்ட்ராப் சிந்தசிஸ். ஓகேவா? The reaction of carbon monoxide with hydrogen at pressure of 50 atmospheric pressure using catalyst of 5 to 700 Kelvin. ஓகேவா? அவ்வளோ ஹீட்ல தான் வந்து அதை வந்து ரியாக்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இது கிடைக்குது.
இப்போ வந்து நம்ம கார்பன் மோனாக்சைடு எத்தனை டைம் வேணா எடுத்துக்கலாம். அது கூட வந்து 2n+1 H2 ஹைட்ரஜன் எடுத்து ரியாக்ட் பண்ணும்போது அந்த கண்டிஷன் என்னன்னா லெஸ் தென் 50. ஓகேவா, லெஸ் தென் 50 அங்க கிரேட்டர் தென் இருக்கு, அதாவது 50யோட கம்மியா இருக்கணும். லெஸ் தென் 50 அட்மாஸ்பியர் ப்ரெஷர். இது லெஸ் தென் 50 இருக்குல்ல, அதாவது வந்து இந்த 50யோட வந்து கம்மியா இருக்கும்போது வந்து இந்த ரியாக்ஷன் நடக்கும். எப்பனா 500 to 700 கெல்வின். ஓகேவா, அட்மாஸ்பியர் ப்ரெஷர் கம்மியா இருக்கணும். கெல்வின் அதை ஹீட் பண்ணும்போது வந்து 500 to 700 கெல்வின் அதை ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஆல்கீன்ஸ் கிடைச்சிருது. பிளஸ் இவ்வளோ வாட்டர் என் அமௌண்ட், நம்ம எத்தனை எண்ணெயில் வந்து நம்ம என்ன வேணா சப்ஸ்டியூட் பண்ணலாம்ல, அந்த என் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து நம்மளுக்கு வெளியே போயிடும். அதே மாதிரி வந்து அல்கைன் கிடைக்கிறதுக்கு இது வெறும் கார்பன் மோனாக்சைடு கூட 2nH2 போடும்போது Cn+H2n ஆல்கைன் கிடைச்சிரும். ஓகேவா, இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸுக்கு. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகேவா, இதான் ஃபிஷர்-ட்ராப் சிந்தசிஸ்னா நம்மளுக்கு வந்து ஹைட்ரோ கார்பன் குரூப்ஸை ப்ரிப்பேர் பண்றது. ஓகேவா, அப்புறம் வந்து கிவ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் மோனாக்சைடுக்கும் இல்ல, ஆமா, கிவ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, மோனாக்சைடே காணும், இல்ல இருக்கு. ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் CO2. ஓகேவா, இட் ஹேஸ் a லீனியர் ஸ்ட்ரக்சர். லீனியர்னா அது வந்து ஒரு லைன் மாதிரி தான் இருக்கும். அதாவது வந்து இப்போ வந்து நம்ம வாட்டரோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்தோம்னா ஆக்சிஜன் எப்படி இருக்குன்னா ஹைட்ரஜனும் ஹைட்ரஜன் இப்படி வந்து இந்த மாதிரி இங்கே ஒரு சம் ஆங்கிள் இருக்கும், 108 நினைக்கிறேன். சரி, ஆமா, 108 டிகிரி இருக்குல்ல. இந்த மாதிரி வந்து இந்த இது இது இப்படி வளைஞ்சிருக்குல்ல, இந்த மாதிரி இருக்காது. இந்த கார்பன் மோனாக்சைடு இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி காம்பவுண்டா இருக்கும். 3 எலக்ட்ரான் பேர்டு ஆர் ஷேர்ட் பிட்வீன் த கார்பன் அண்ட் ஆக்சிஜன். அதாவது இதுக்கு நடுவுல வந்து 3 எலக்ட்ரான்ஸை வந்து ஷேர் பண்ணிக்குது கார்பன் இந்த ஆக்சிஜனுக்கு நடுவுல. எப்படின்னா இந்த ஆக்சிஜனோட வேலன்சி வந்து ரெண்டு பாண்டா அப்படின்னா 2 பாண்டுக்கான எலக்ட்ரான் வந்து இவர் தருவாரு. இந்த மாதிரி 3 இது இருக்குல்ல, இதுதான் சொல்றாங்க. இந்த மேக்சிமமா இது வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் 3 பாண்ட்ஸ் வச்சுக்கும் போது இது வந்து ஒரு 3 எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், இது வந்து ஒரு 3 எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். மியூச்சுவலா வந்து ஷேர் பண்ணிக்கும் இந்த எலக்ட்ரான்ஸை. ஓகேவா, அப்புறம் வந்து இதுக்கான பாண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 1.12 ஆம்ஸ்ட்ராங். ஓகேவா, இதுதான் வந்து இது ரெண்டு பாண்டோட டிஸ்டன்ஸ். the structure of carbon can be considered as a resonance. அதாவது வந்து இதுக்கான ரெசனன்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து இதுக்கும் இந்த கார்பன் டை ஆக்சைடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா இதுல வந்து ஒரு இது ஸ்ட்ரக்சர்ல இருக்குல்ல CO, இது CO2 எக்ஸ்ட்ரா ஒரு கார்பன் தான் இருக்கும். பட் ஆனா இதுவும் வந்து லீனியர் ஸ்ட்ரக்சர் தான், அதாவது இதுவும் ஸ்ட்ரெயிட் லைனா தான் இருக்கும் இதோட ஸ்ட்ரக்சரு. ஈக்குவல் பாண்ட் டிஸ்டன்ஸ், அதாவது இந்த பாண்டுக்கும் இந்த பாண்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ஈக்குவலா தான் இருக்கும். ஓகேவா, 3 தேர் 2 CO2. ஓகேவா, இதுல வந்து ஆடிங் ஆஃப் 3C+3C4E கன்வைனிங் ஆல் 3 ஆட்டம்ஸ். அதாவது வந்து கவரிங் ஆல் 3 ஆட்டம்ஸ்னா 3C4Eனா என்ன தெரியுமா? 3C4Eனா 3 சென்டர் 4 எலக்ட்ரான் அர்த்தம். அதாவது வந்து ஒவ்வொரு சென்டர்னா ஒவ்வொரு ஆட்டமும் ஒவ்வொரு சென்டர், அதுக்கு நடுவுல வந்து 4 எலக்ட்ரான்ஸ் வந்து அதை ஷேர் பண்ணிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, கார்பனோட 4 பாண்டுக்கும் அது வந்து 4 எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணுவோம். அந்த 4 எலக்ட்ரானும் வந்து 4 முன்னோரு ஆக்சிஜனுக்காக வந்து ஒர்க் பண்ணதில்ல. அதான் வந்து 3C 3 சென்டரு 4 எலக்ட்ரான் வந்து பாண்டிங்ல இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, கிவ் த யூசஸ் ஆஃப் சிலிகான். சிலிகான் என்னன்னு தெரியுமா? அதான் வந்து அந்த ஆக்சுவலி இந்த மண்ணை கூட நம்ம மண்ணில் இருக்க நிறைய பார்ட்டிகல்ஸ் வந்து சிலிக்கான் தான் சொல்றோம். அதுதான் இது. ஓகேவா, சிலிக்கான் வந்து சிலிக்கானோட யூசஸ் என்னன்னா சிலிகான்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் டெம்பரவரிலி லிபரேஷன் அண்ட் வேக்யூம் பம்ப். ஓகேவா, அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. அந்த ஹை டெம்பரேச்சர் ஆயில் பாத் இதுக்கெல்லாம் வந்து சிலிக்கான் யூஸ் ஆகுது. இது மாதிரி நிறைய இதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, தே ஆர் யூஸ்டு ஃப்ரம் மேக்கிங் ஆஃப் வாட்டர் ப்ரூஃபிங் கிளாத்ஸ். அதாவது வந்து சிலிக்கான்னா அது கண்ணாடி மாதிரி ஒரு பொருள் தானே, அதை ஹீட் பண்ணி தானே நம்ம கண்ணாடியை நம்ம மேக் பண்றோம்.
இதை வச்சுதான் நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் கிளாத் உருவாக்குறதுக்கும் இந்த சிலிக்கான் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. தே ஆர் யூஸ்டு டு இன்சுலேஷன் அதாவது வந்து இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ், அதாவது வந்து இந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ்னா நமக்கு தெரியல, எலக்ட்ரிக்கல்ல வந்து கண்டக்ட் பண்ணாததுதான் வந்து இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ். அது மாதிரி இடத்துக்கும் வந்து இதை அப்ளை பண்றோம். ஓகேவா? இந்த சிலிக்கான அதான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கோருக்கு நடுவுலலாம் லேமினேட் பண்ணும்போது வந்து நம்ம சிலிக்கானை வச்சு தான் அதை லேமினேட் பண்ணுவோம். அதுதான். ஓகேவா? தே ஆர் மிக்ஸ்டு வித் பெயிண்ட்ஸ் அண்ட் எனாமல்ஸ் to make them resistance toward the high temperature, simulate and dampness and dampness of chemicals. ஓகேவா? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரின். ஓகேவா? ஸ்ட்ரக்சர் அதாவது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரின் வந்து இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரின்னா அதுலயே பேரே வந்துருச்சு. டைபோரின்னா அதுல 2 போரான் இருக்கும். அது வந்து எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்றதுல தான் வந்து இதுவே இருக்கு. அதாவது 2 போரினும் வந்து ஒரு 6 ஹைட்ரஜன் கூட வந்து கனெக்டர்ல இருக்கும், இன்டர் கனெக்டர்ல இருக்கும். ஓகேவா? அதுல வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரின் வந்து இதுவே வந்து புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் ஈஸி தான். ஓகே. அதாவது வந்து 2BH பாண்ட் வந்து 2 இருக்கா, இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு வந்து 2 பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன் இருக்கும். அதாவது இவங்க தான் பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன். அதாவது வந்து ஒரு ஹைட்ரஜனோட வேலன்சி எப்பவுமே 1 தான். ஒரு எலக்ட்ரான் தான் அதுகிட்ட இருக்கும். அது 1 வச்சுதான் அது பாண்டிங்கே பண்ணும். ஆனா இந்த இடத்துல வந்து இது 2 பாண்டிங்க்கு வந்து நடுவுல இருக்குல்ல, அதனாலதான் இது வந்து பிரிட்ஜ்டு பாண்டுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பனானா பாண்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பனானா மாதிரி பெண்ட் ஆயிருக்கனால. ஓகேவா? இதுல வந்து இந்த பிஹெச் இருக்குல்ல, இந்த 2 பிஹெச் இதுவும் வந்து இந்த பிரிட்ஜ்டு பாண்ட்ல கனெக்ட் ஆயிருக்குன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்புறம் வந்து இது மாதிரி பிக்கும் ஹச்சுக்கும் நடுவில் இருக்க பாண்ட் வந்து எத்தனை இருக்குன்னா 4 இருக்கு. ஓகேவா? சாரி 8 இருக்கு. இவன் 1 2 3 4 5 6 7 8, இது மாதிரி 8 பாண்டு வந்து பிஹெச் பாண்ட் இருக்கு. ஓகேவா? இந்த டைபோரின்ல. ஓகேவா? டைபோரின் ஹேஸ் 12 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஆக்சுவலி வந்து இதுக்கு வேலன்சி எப்படி செக் பண்ணணும் தெரியுமா? வேலன்சி எப்படி செக் பண்ணணும்னா போரனோட வேலன்சி வந்து 3 இருக்கும். போரினுக்கு வந்து வேலன்சி 3 இருக்கும். ஒரு பாண்டு போரானோட வேலன்சி 3 தானே, 3. அது வந்து 2 இருக்கு. 3 into 2 6 பிளஸ் போரானோட வேலன்சி நமக்கு 3 தெரியும். 3 into எத்தனை இருக்கு, 2 போரின் இருக்கு. பிளஸ் நம்மளுக்கு ஹைட்ரஜன் வந்து 8 இருக்கா, இல்ல 6 தான் இருக்கு. 6 ஹைட்ரஜனு திரும்பி 6க்கு 8 போறேன். ஓகேவா? 6 ஹைட்ரஜனு, அதுக்கோட வேலன்சி 1. இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா 6 பிளஸ் இது 6, மொத்தம் 12 வந்து நமக்கு எலக்ட்ரான் இருக்கு. 12 எலக்ட்ரான் இருக்கு. அதாவது 12 பாண்ட் வச்சுக்கிற அளவு நமக்கான வேலன்சி இருக்கு. அதாவது சாரி, ஒரு 2 எலக்ட்ரான் சேர்ந்தா ஒரு பாண்ட்ல அப்படின்னா 6 பாண்ட் வச்சுக்கிற அளவு நமக்கு வந்து எலக்ட்ரான் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது 8 பாண்ட். 8 பாண்ட்னா அது வந்து எப்படி வரும்ன்றதுதான் வந்து இந்த 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 5 மார்க்ல வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? நம்மளோட வேலன்சி வந்து 12 எலக்ட்ரான், வேலன்ஸ் எலக்ட்ரான் 12 இருக்கு. இந்த 12க்கு வந்து 6 பாண்ட் வந்து வச்சுக்கிறதுக்கு அளவு எஃபிஷியன்சி இருக்கு. பட் நம்ம கிட்ட 8 இருக்கனால வந்து அதோட அதுக்கான எஃபிஷியன்சியோட வந்து இன்சஃபிஷியன்ட், நாட் சஃபிஷியன்ட்னு போட்டிருப்பாங்கல்ல, நாட் சஃபிஷியன்ட் டு நார்மல் கோவலன்ட் பாண்ட். அது வந்து நார்மலான கோவலன்ட் பாண்டா இருக்கிறதுக்கு நாட் சஃபிஷியன்ட்னா, கோவலன்ட் பாண்ட்னா என்ன, மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் தானே. இந்த இடத்துல வந்து பாண்ட்ல வந்து ஒரு சில இடத்துல வந்து எலக்ட்ரானே ஷேர் ஆகாமே பாண்ட் இருக்கும். அதனாலதான் வந்து நாட் சஃபிஷியன்ட் டு கோவலன்ட் பாண்ட்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த 2 பாயிண்ட்டும் புரியணும்னா இந்த டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் புரியும். ஓகேவா? ஆக்சுவலி இந்த எல்லா பாயிண்ட்டுமே அதுதான். இதோட ஹைபிரிடைசேஷன் வந்து sp3 எதுக்கானது, போரினோட ஹைபிரிடைசேஷன். இந்த போரின்ல வந்து பிஹெச் பாண்ட் வந்து இது 2 சென்டர் 3, சாரி 3 சென்டர் 2 எலக்ட்ரான். அதாவது வந்து இந்த சென்டர் இருக்கான்ல போரின், இந்த 2 போரினுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவுல வந்து 2 எலக்ட்ரான்லயே வந்து இந்த 2 பாண்ட் ஆயிருக்கு. அதாவது வந்து ஒரு 2 பாண்ட் ஆகணும்னா அதுக்கு ஆக்சுவலி 4 எலக்ட்ரான் தேவை.
பட் இங்க 2 எலக்ட்ரான்லயே வந்து இந்த மாதிரி ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணியிருக்கான். அதனாலதான் இவன் பிரிட்ஜ்டு பாண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்சுவலி வந்து இவன் வந்து sp3 sp3 இவனோட ஹைபிரிடைசேஷன் sp3 இவன்தும் sp3 ஓகேவா. நமக்கு தெரியும் ஹைட்ரஜனோட ஹைபிரிடைசேஷன் வந்து sp1 அதுக்கு ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். sp1 1 ஓகேவா. இப்ப எல்லாத்துக்கும் வந்து அதோட இது இருக்குல்ல sp1 அதோட அதோட வேலன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான ஹைபிரிடைசேஷன் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ வந்து sp3னா அதுக்கு வந்து 3 எலக்ட்ரான் இருக்கு. 3 எலக்ட்ரானை வந்து அது 3 எலக்ட்ரானை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 4 பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு. அதாவது வந்து இந்த இந்த ஹைட்ரஜன் இருக்க ஒரு பாண்டையும் இந்த ஒரு எலக்ட்ரான் இந்த ஹைட்ரஜன்ல இருக்க எலக்ட்ரானையும் இந்த ஒரு எலக்ட்ரானையும் வச்சு ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுவான். இதுகிட்ட இன்னொரு இருக்குல்ல இந்த எலக்ட்ரானே இந்த இந்த ஹைட்ரஜன் இருக்க எலக்ட்ரானை வச்சு இன்னொரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுவான். இப்ப இருக்க இந்த ஒரு எலக்ட்ரானையும் இந்த ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுவான். ஆனா இந்த ஹைட்ரஜன் கூட இங்க இருக்கல வேக்கன்ட் இங்க இருக்க வேக்கன்ட் ஷெல் கூட இந்த ஹைட்ரஜன் வந்து லிங்க் ஆயிருக்கும். இப்படி ஒரு மாதிரி வந்து லிங்க் ஆயிருக்கும். இந்த ஒரு சைடு இந்த 2 எலக்ட்ரான்ல 2 பாண்டு வந்து மொத்தமாவே இருக்கும். 4 எலக்ட்ரான் இருக்க வேண்டிய இடத்துல 2 எலக்ட்ரான் தான் இருப்பான். அது மாதிரி இங்க வந்து இந்த ஒரு ஹைட்ரஜனும் இந்த ஒரு எலக்ட்ரான் இந்த ஹைட்ரஜன்ல இருக்க எலக்ட்ரானும் இந்த ஹைட்ரஜன்ல இருக்க எலக்ட்ரானும் லிங்க் ஆயிருப்பாங்க. இங்க இருக்க வேக்கன்ட் செல்லும் இந்த ஹைட்ரஜனும் லிங்க் ஆயிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா வந்து இது இருக்குல்ல. இதனாலதான் வந்து இது வந்து நாட் சஃபிஷியன்ட் டு கோவலன்ட் பாண்ட். ஏன்னா கோவலன்ட் பாண்ட்னா மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். இது ரெண்டும் கோவலன்ட் பாண்ட். பட் இந்த பாண்ட் எதுவுமே வந்து கோவலன்ட் பாண்ட் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ஹைட்ரஜன் வந்து இங்க வந்து எலக்ட்ரான் ஷேர் பண்றான். இங்க வந்து எலக்ட்ரானே ஷேர் பண்ணல. ஒரே ஒரு எலக்ட்ரான் வச்சுதான் இந்த பாண்டிங்கே இருக்கு மொத்தமா. ஓகேவா. அதனாலதான் வந்து நாட் சஃபிஷியன்ட் ஃபார் கோவலன்ட் பாண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இது புரிஞ்சிச்சுன்னா இங்க என்ன பாயிண்ட் கொடுத்துருப்பாங்கன்றது நமக்கு புரிஞ்சிடும். ஓகேவா. இந்த இதைதான் வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. டூ ஹாஃப் ஃபில்டு ஹைட்ரோ இதுதான் இதுதான் வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்ட் லீவிங் வித் எம்டி. அதாவது வந்து இந்த இடத்துல வந்து இந்த எம்டில வந்து இது ஆட் ஆயிருக்குல. இதான் வந்து இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. இந்த கொஸ்டின் நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம். ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் ஹைட்ரோபோரேஷன். ஹைட்ரோபோரேஷன்னா வேற இல்லை. அந்த டைபோரினை வந்து அதான் டைபோரினை வந்து ரியாக்ட் வித் இந்த காம்பவுண்ட் கூட ரியாக்ட் பண்ணும். டைபோரின் இஸ் ஆடட் வித் அல்கீன்ஸ் ஆர் அல்கைன்ஸ் ஈத்தர் சால்வெண்ட். அது வந்து இது வந்து கேட்டலிட்டிக். ஓகே. ஈத்தர் சால்வெண்ட்ல வந்து அட் ரூம் டெம்பரேச்சர்ல பண்றோம். ஓகேவா. திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்டு ஹைட்ரோபோரேஷன். இஸ் highly used to synthesize the organic chemistry, especially for anti-organic of rule. அதாவது anti-organic of rule வந்து இது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதாவது 11th நம்ம படிச்சோம்ல, அதுல வந்து இது வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க ஹைட்ரோபோரேஷன். அதாவது டைபோரினை வந்து இது வந்து ஆல்கீன்ஸ் தானே, டபுள் பாண்ட் இருக்குல்ல, இது டபுள் பாண்ட் இருக்குல்ல, இந்த டபுள் பாண்டை வந்து அது ஆல்கீன்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது இங்க இருக்க 6 ஹைட்ரஜனும் போய் இங்க இருக்க கார்பன் கூட சேர்ந்து இந்த டபுள் பாண்ட் பிரேக் பண்ணிடுவாங்க. பிரேக் பண்ணிட்டோம்னா இங்க இருக்க 2 போரின் வந்து இங்க போய் இது கூட அட்டாச் ஆயிடுவாங்க. அப்படின்னா வந்து 2 இந்த மாதிரி காம்பவுண்ட் இருக்குல்ல, இங்க சிங்கிள் பாண்ட் தான் இருக்கும். ஓகேவா. சிங்கிள் பாண்டு த்ரைஸ். ஓகேவா. அதாவது 2 RCH2 RCH ஆர் சாரி 2 RCH2 CHR. ஓகே. ஆர்ன்றது வந்து ஆல்கின் குரூப்ஸ். அதுல என்ன வேணா இருக்கலாம். CnH2n+1 அந்த மாதிரி என்ன குரூப் வேணா போட்டு அங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். என்ன வேணா அங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். அது ஓகே ஃபங்க்ஷனல் குரூப். இந்த மாதிரி இருக்க காம்பவுண்ட் கூட இங்க வந்து போரான் வந்து ஆட் ஆயிரும். ஏன்னா 2 போரான். இப்போ இங்க இருக்க 2 போரானும் வேலன்ஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் வந்து இங்க இருக்க இந்த 2 3 மொத்தம் இந்த 6 காம்பவுண்டும் வேலன்ஸ் ஆயிட்டாங்க. ஓகேவா. இந்த ஈக்குவேஷன் புரிஞ்சதுல. கிவ் த எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். இது வந்து வேற எதுவும் இல்லை. இது வந்து எப்படின்னா அந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ்ல இருக்க ஒவ்வொரு குரூப் ஆஃப் எலமெண்டோட பேரு. நிக்கோஜென்னா வந்து போரின், அதாவது குரூப் 13. இது எழுதினாலும் மார்க் தருவாங்க. இந்த குரூப் 13 எழுதினாலே மார்க் கண்டிப்பா தருவாங்க. ஓகேவா.
இந்த இருக்கிறது இந்த எலமெண்ட்ஸ் நேம் எழுதாட்டியும் இந்த குரூப் வந்து கண்டிப்பா எழுதணும். ஓகேவா? என்னென்ன குரூப் இந்த இந்த நேம் வந்து இந்த குரூப்புக்கானது தான். ஓகேவா? அந்த எலமெண்ட்ஸ்க்கானது இல்ல. அப்புறம் வந்து டார்கோஜன்னா வந்து குரூப் 14, டெட்ராஜன்னா வந்து குரூப் 14, பின்கோஜன்ஸ்னா வந்து நைட்ரோஜன்ஸ்னா வந்து குரூப் 15, சால்கோஜன்ஸ்னா வந்து குரூப் 16. ஓகேவா? இது மாதிரி இது இல்லாம ஒண்ணு நம்ம கிட்ட யார் இருக்காங்கன்னா குரூப் 17, 18 வந்து இருப்பாங்க. அது கேட்டாலும் வந்து ப்ரிப்பேர் ஆகி வச்சுக்கோங்க. ஓகேவா? புக்ல இருக்கு நமக்கு பீரியாடிக் டேபிள்ல. Write a note on metallic nature of p block elements. Metallic nature of p block elementனா ஆக்சுவலி ஒரு மெட்டல்னாலே அங்க என்ன வேணும்னா வந்து மெட்டல்லனா என்ன, அது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கண்டக்டர் தானே. எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்னா அங்க என்ன இருக்கணும்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருப்பாங்க. அப்படி இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் வந்து நம்மளோட எலக்ட்ரான், ஏதாவது பாசிங் ஆஃப் எலக்ட்ரான் தான் கரண்ட். அந்த எலக்ட்ரான்லாம் வந்து இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் கூட சேஞ்ச் ஆகி தான் நமக்கு அந்த இடத்துல வந்து கரண்டே கண்டக்ட் ஆகுதுல. அந்த மாதிரி வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்தாலே வந்து அது வந்து மெட்டாலிக் நேச்சர் தானே. பி எலமெண்டோட மெட்டாலிக் நேச்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? த டெண்டன்சி ஆஃப் எலமெண்ட் டு ஃபார்ம் ஏ கேட்டையான் பை லாசிங் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா? அது வந்து எலக்ட்ரானை லாஸ் பண்ணி கேட்டையானா மாறுதுல்ல, அப்பதான் வந்து அது வந்து மெட்டாலிக் நேச்சர் ஆகுது. இஸ் நோன் அஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் ஆர் மெட்டாலிக் கேரக்டர். எலக்ட்ரோ பாசிட்டிவ் ஆர் மெட்டாலிக் கேரக்டர்னா அந்த இடத்துல வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கு. அந்த இடத்துல வந்து எலக்ட்ரான்ஸ் போறதுக்கு, அதாவது கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கான வழி இருக்கு. ஓகேவா? கேரக்டர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த அயோனைசேஷன் எனர்ஜி. ஓகேவா? இந்த கேரக்டர் வந்து அதோட அயோனைசேஷன் எனர்ஜி தான் வந்து டிபெண்ட்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஜென்ரலி த டிஸ்க டிஸ்க என்ன டிசென் டிசெண்டிங் ஆஃப் குரூப் இஸ் ஆஃப் அயனைசேஷன். அதாவது வந்து இந்த இதுல வந்து வந்து இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ்ல இந்த மெட்டாலிக் வந்து டிசெண்டிங் ஆர்டரா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜாஸ்தியில இருந்து அப்படியே கம்மியாயிட்டே தான் போகும். இதுதான் வந்து அந்த இது பி பிளாக் எலமெண்ட்ஸோட மெட்டாலிக் நேச்சருக்கான ரீசன்ஸ். ஓகேவா? அப்புறம் வந்து கம்பேர் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன்ல வந்து ஒரு கொஞ்சம் ரியாக்ஷன் இருக்கு. இது எல்லாமே கண்டிப்பா ஒரு தடவையாவது பார்த்துட்டு போயிடணும். ஓகேவா? இது வந்து போரான் நைட்ரேட் வந்து ப்ரிப்பேர் பண்றது. ஓகேவா? அதாவது வந்து BH3 BOH, அதான் போரிக் ஆசிட் படிச்சோம்ல. சாரி, H3BO3 படிச்சோம்ல, போரிக் ஆசிட். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. எப்படி BHOH த்ரைசன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? போரிக் ஆசிட வந்து எது கூட ரியாக்ட் பண்றோம்னா அமோனியா கூட ரியாக்ட் பண்றோம், ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிறதுனா போரான் நைட்ரேட்டும் ஒரு 3 வாட்டர்ஸும் வெளியே பெறுறாங்க. ஓகே, பேலன்ஸ் வந்து ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் பண்றாங்க. 3 ஹைட்ரஜன் இருக்கு, 3 OH வந்து 3 இருக்கா, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வாட்டர் ஆக்கிட்டாங்க. போரானையும் நைட்ரஜனையும் சேர்த்து போரிக் நைட்ரேட்டா மாத்திட்டாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து இந்த Na2B4O B4O7 இருக்குல்ல, இந்த காம்பவுண்ட் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றோம், பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிறாங்கன்னா போரிக் ஆசிட் கிடைக்கிறாங்க. போரிக் ஆசிடோட ப்ரிப்பரேஷன். ஓகேவா? இப்போ வந்து போரிக் ஆசிட்னா என்னது, H3BO3 தானே. இதுல இருந்து 4BO இருக்கா, அப்படின்னா வந்து இது ஒவ்வொரு போரானும் வந்து ஒவ்வொரு போரிக் ஆசிடை ப்ரிப்பேர் பண்ண போகுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து ஒரு போரிக் ஆசிட் வந்துச்சுன்னா அந்த ஒரு போரிக் ஆசிடை பேலன்ஸ் பண்ண நம்மளுக்கு வந்து 4 ஹைட்ரஜன் தேவை, 4 ஆக்சிஜன் தேவை. ஓகேவா? ஒரே ஒரு போரிக் ஆசிடை ப்ரிப்பேர் பண்ண. அதான் இங்க வந்து ஒரு 4 இருக்கும் ஆக்சிஜன், இங்க வந்து ஒரு 5, மொத்தம் வந்து 9, இங்க ஒரு 7 இருக்கான். இங்க இதோட மொத்தம் 16. இந்த 3 4s are 12 தான் வருதோ. ஆமா, ஆக்சுவலி இங்க சல்ஃபியூரிக் ஆசிட்லயும் ஆக்சிஜன் போகுதுல்ல. இங்க இங்க மொத்தம் 12, இந்த 4 சேர்த்தா 16, இங்கேயும் மொத்தம் இந்த சைடும் 16 இருக்கு. இப்படிதான் பேலன்ஸ் பண்றாங்க. ஓகேவா? இங்க ஹைட்ரஜன் வந்து 2, இங்க வந்து 10, மொத்தம் 12 ஆயிடுச்சா. அந்த 12ம் இங்க இருந்திருக்கும் பாருங்க, 4 3 12 ஹைட்ரஜன். இங்க வந்து 2 சோடியம் இருக்கும், இங்கேயும் 2 சோடியம் தான் இருக்கும். இங்க 2 ஒரு சல்ஃபர் இருக்கும், இங்கேயும் அதே சல்ஃபர் தான் இருக்கும். இந்த மாதிரி இது இந்த காம்பவுண்டையும் சல்ஃபிக் ஆசிட் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் கூட போடும்போது நம்மளுக்கு போரிக் ஆசிட் ப்ரிப்பேர் ஆகும். ஓகேவா? இது வந்து இந்த கம்பல்சரி ஏபிசிடி கன்வர்ஷன் டைப்ல கேட்கல கூட
இது ரெண்டும் ஆட் ஆகையில நம்மளுக்கு வந்து கண்டிப்பா போரிக் ஆசிட் தான் வரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. போரிக் ஆசிடோட அனதர் ஃபார்ம் தான் பிஓஹெச் த்ரைஸ், ஓகேவா. அப்புறம் இது வந்து போராக்ஸ் பெட்ஸா, ஓகே சரி, ஓகே. இதுதான் வந்து H2B, சரி B2H6 இருக்குல்ல, டைபோரின். டைபோரினை வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் கூட நம்ம ரியாக்ட் பண்ணும்போது இந்த அதான் NaBO2 அப்படின்ற கார்பன் கிடைக்குது. அவங்க பேர் தான் போராக்ஸ் பெட்டட்ஸா. ஓகேவா. அதான் இப்போ வந்து நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு கூட பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர்ல ரியாக்ட் பண்ணும்போது டைபோரின் வந்து போராக்ஸ் பீட்ஸாவும் பிளஸ் 6 ஹைட்ரஜன் வந்து வெளியே போகுது. இப்போ இந்த இதை வந்து எப்படி நம்ம இது பேலன்ஸ் பண்றோம்னா ஈக்குவேஷனை, மொத்தம் இங்கே 4 ஹைட்ரஜன் இருக்கான், இங்க வந்து ஒரு 6 ஹைட்ரஜன் இருக்கான், மொத்தம் 12 ஹைட்ரஜன் இருக்கு. இந்த 12 ஹைட்ரஜன் வந்து இங்க வந்து 6 2 12 ஹைட்ரஜன், இந்த மொத்த ஹைட்ரஜனும் சேர்ந்து வெளியே போயிடுச்சா. பேலன்ஸ் இருக்க இங்க ஆக்சுவலி இங்க 2 4 இருங்க, ஆமா இப்பதானே 12 ஆகுது. இங்க ஒரு 6, இங்க 2 4 8, இந்த ஒரு 4 12, மொத்தமா 12 ஹைட்ரஜனும் வெளியே போயிட்டான். பேலன்ஸ் இங்க இருக்க போரான் 2 போரானும் 2 நைட்ரஜனும் அப்புறம் இங்க இருக்க 2 ஆக்சிஜன், இது எல்லாத்தையும் சேர்த்து இங்கேயே 2 ஆக்சிஜன் இருக்கான்ல, மொத்தம் 4 ஆக்சிஜன். இது ஆக்சிஜன் 4 இருக்கான், நைட்ரான் சோடியம் 2 இருக்கு, போரானும் 2 இருக்கு, ஓகேவா. இந்த காம்பவுண்ட் ப்ரிப்பேர் ஆகுது. இவன் பேர் தான் போராக்ஸ் பீட்ஸ், ஓகேவா. அடுத்த ரியாக்ஷன்ல யார் இருக்கான்னா டைபோரினை வந்து மீத்தேன் கூட ரியாக்ட் பண்றோம், ஓகேவா. மீத்தேன் கூட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ட்ரை ஆல்கைல் போரேல்ன்ற அந்த காம்பவுண்ட் கிடைக்குதா. இதுதான் B2O CH3 ட்ரைஸ். இந்த காம்பவுண்ட் பேர் தான் ட்ரை ஆல்கைல் போரேட், ஓகேவா. இதுல வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும், அதே மாதிரி தான். இங்க எத்தனை ஹைட்ரஜன் இருக்கோ அதே அளவு ஹைட்ரஜன் வந்து ரியாக்டன்ட்லயும் இருக்கும். அது மாதிரி பேலன்ஸ்டா இருந்தால் தான் நமக்கு கரெக்டா மார்க் கிடைக்கும், ஓகேவா. 4BF வந்து நம்ம 9 வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணும்போது போரிக் ஆசிட் வந்து கிடைக்குது. இதே மாதிரி நம்ம இங்க வந்து போரிக் ஆசிடை வேற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம்ல, போரிக் ஆசிடே வந்து இந்த மாதிரி சல்ஃபூரிக் ஆசிடையும் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். இங்க வந்து வெறும் வாட்டர் மட்டும் BF3லையும் கூட வாட்டர் ரியாக்ட் பண்ணும்போதே நமக்கு போரிக் ஆசிட் கிடைக்குது. இந்த மாதிரி இங்க 4ஐயும் 3ஐயும் 9ஐயும் எடுத்துட்டு நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணா ஈக்குவேஷனை கிடைச்சிரும், ஓகேவா. சரி, ஓகே. இப்போ வந்து ஃபார்மாலி இல்ல, இப்போ இது இருக்குல்ல, ஃபார்மலின் வந்து ஹைட்ரோ H2SO4 தான் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இங்க இருக்க கார்பன் மோனாக்சைடு வந்து தனியா வெளியே போயிடுவான். பேலன்ஸ் இருக்கு அந்த H2O4 இங்க டாட் ஆஃப், இங்க இது வந்து வேற எந்த இதுவும் இல்ல, டீஹைட்ரேஷன் தான். H2SO4 ஏன் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்லாம் நமக்கு கேட்பாங்களா, அந்த கொஸ்டின் தான். இங்க இருந்து கார்பன் மோனாக்சைடு வெளியே போயிடுவான். பேலன்ஸ் இங்க இருக்க வாட்டர் வந்து இந்த இடத்துல டாட்னு வரும், டாட் ப்ராடக்ட்ல வரும், ஓகேவா. H2SO4 டாட் ஆஃப், ஓகேவா, இங்க டாட் வரும், டாட் H2O, ஓகேவா. இந்த ரியாக்ஷன்ல இது வந்து டீஹைட்ரேட்டிங் ரியாக்ஷன். இப்ப அடுத்ததுல வந்து சிலிக்கான் சிலிக்கேட் குளோரைடு, அதாவது சிலிக்கான் குளோரைடு வந்து அமோனியம் கூட ரியாக்ட் பண்ணும்போது, ஈத்தர் மீடியம்ல ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து குளோ குளோரோசி குளோரோசிலிக்கே இது கிடைக்குது, குளோரோசிலேட்ஸ் கிடைக்குது, ஓகேவா. இது வந்து எப்படின்னா இங்க இருந்து நம்ம 2 சிலிக்கேட் எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல வந்து அதே மாதிரி வந்து நமக்கு 2 சிலிக்கேட் வந்து வெளியே போகும், ஓகேவா. இங்க வந்து 4 குளோரின் இருக்கா, இங்க 3னா பேலன்ஸ், சாரி இங்க மொத்தம் 8 இருக்கு. அப்படின்னா இங்கேயும் வந்து நம்ம 8 வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும்.
ஓகேவா? இங்க இருக்க நைட்ரஜன் வந்து இது இருக்குல்ல நைட்ரஜன் NH3 இந்த Hல வந்து இங்க வெறும் நைட்ரஜன் மட்டும் இருக்கிறனால இந்த இந்த இதுல வந்து 2 இது ஆக்சுவலி 8ல வந்து இங்க 6 இது இருக்குல்ல 6 குளோரின் போக பேலன்ஸ் இருக்க 2 குளோரினும் இங்க இருக்க 2 ஹைட்ரஜனும் சேர்ந்து 2 HCl நம்மளுக்கு வெளியே போயிடுவாங்க. பிளஸ் ஆஃப் 2 HCl நம்மளுக்கு வெளியே போயிடுவாங்க. ஓகேவா? அடுத்த இதுல வந்து சிலிக்கேட் குளோரைடை வந்து நம்ம வந்து எத்தனால் கூட ரியாக்ட் பண்றோம். ஓகேவா? எத்தனால் கூட ரியாக்ட் பண்ணும்போது ட்ரை எத்தாக்சி சிலிக்கேன் ஓகேவா இத்தாக்சி சிலிக்கேன் அப்படின்ற காம்பவுண்ட் கிடைக்குது. சரி டெட்ரா இத்தாக்சி சிலிக்கேன் கிடைக்குது. ஓகேவா? இந்த இடத்துல இருக்க 4 குளோரினையும் நம்ம வந்து வெளியே எடுத்துடுறோம். அது வந்து 2Cl2 நம்ம வெளியே போயிடுச்சா இப்ப ரியாக்ட் பண்ணும்போது இப்ப பேலன்ஸ் இருக்க இந்த பேலன்ஸ் இருக்க இந்த காம்பவுண்டை வந்து நம்ம வந்து இப்படி எழுதிக்கிறோம். ஆக்சுவலி இந்த இடத்துல Cl2O தானே வெளியே போகணும். சரி HCl தான் வெளியே போகணுமா இல்ல ஓகே வெளியே போயிடுச்சு. இங்க ஒரு ஹெச் மிஸ் ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து HCl தான் வெளியே போகும். ஓகேவா? பேலன்ஸ் பண்றோம் நம்ம ஈக்குவேஷனை. இங்க இருக்க ஒரு சிலிக்கானு இங்க இருக்கு. பேலன்ஸ் இருக்க இந்த C2H5O இங்க இருக்கா பேலன்ஸ் இங்க எத்தனை இங்கேயே 4 போட்டிருக்கோம்ல ஆக்சுவலி இங்க வந்து நம்ம 4ன்னு போட்டாதான் பேலன்ஸ் ஆகும் ஈக்குவேஷன். 4 மோல் ஆஃப் எத்தனால் மெத்தனால் நம்ம எத்தனால் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து இங்க இருக்க 4 குளோரினும் வந்து 4 ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகி 4 HCl வெளியே போயிடும். ஓகேவா? இது புரியுதா? இங்க நமக்கு தப்பு வந்தோம்னா நமக்கு பேலன்ஸ் பண்ண தெரியணும். ஓகேவா? அதுதான் வந்து இந்த எண்ட் ஆஃப் செக்ஷன். இன்னும் 2 ரியாக்ஷன் இருக்கு. 2 போரினை வந்து நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணும்போது சோடியம் போரேட் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. அதான் இந்த 2 போரினும் வந்து இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக ரீப்ளேஸ் ஆயிடுது. ஓகேவா? இப்ப பேலன்ஸ் இருக்க அந்த 6 ஹைட்ரஜன் வந்து வெளியே போயிடுது. அதான் 3H2 ஏன்னா ஹைட்ரஜன் எப்பவும் H2ன்ற காம்பவுண்டை தான் வெளியே போகும் அதனால. ஓகேவா? அப்புறம் H2B4O7 இந்த காம்பவுண்ட் இருக்குல்ல இந்த காம்பவுண்டை வந்து ரெட் ஹாட் கண்டிஷன்ல நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா போரிக் ஆன்ஹைட்ரஸா ஆன்ஹைட்ரேட் போரிக் ஆன்ஹைட்ரேட்ன்ற ஒரு காம்பவுண்ட் வரும். ஏதாவது இதுல இருக்க வாட்டர் மாலிகுல் வந்து வெளியே போயிடும் ஹீட் பண்ணும்போது. எனது இங்க ஒரு H2O ஓகேவா ஒரு H2 வெளியே போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2B2O3 அப்படின்ற காம்பவுண்ட் கிடைக்கும். இவன் பேர் தான் போரிக் ஆன்ஹைட்ரஸ். போரான்ல வந்து இந்த வாட்டரே இல்லாத ஒரு ஃபார்ம். ஓகேவா? how will you identify boric radical ஓகேவா போரேட் ரேடிக்கல் வந்து எப்படி இது பண்ணணும்னா இது போரிக் ஆசிட் இருக்குல்ல போரிக் ஆசிட் கூட வந்து எத்தனால் மெத்தனால வந்து எத்தனால் தானா எத்தனால ரியாக்ட் பண்றோம். இது பிரசன்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் ஹெச் சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகேவா? பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து ட்ரை எத்தைல் போரேட் கிடைக்குது. இது நம்ம பார்த்தோமா மேல என்னது போரிக் ஆசிடையும் எத்தனாலையும் பார்த்தோமா? இல்ல அது மாதிரி இருக்கிற ரியாக்ஷன் தான் பார்த்திருக்கோமா? ஆமா ஓகே இதுதான் போரேட் ரேடிக்கல்ல வந்து இந்த போரிக் ஆசிட் கூட வந்து எத்தனால ரியாக்ட் பண்றோம் பிரசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் HCl. இப்ப இங்க இருக்க ஹைட்ரஜனும் இங்க வந்து ஒரு 3 ஹைட்ரஜன் இருக்கா இந்த 3 ஹைட்ரஜனும் இந்த இது வந்து H3BO3ன்னு எழுதுவோம்ல இதுவும் சேர்ந்து 3 வாட்டரா நம்மளுக்கு வந்து வெளியே போயிடுவாங்க. பேலன்ஸ் இருக்கிற ரெண்டும் சேர்ந்து இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ட்ரை எத்தைல் போரேட் அப்படின்ற ஒரு காம்பவுண்டா நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ரைட் எ நோட் ஆன் ஜியோலைட்னா வேற எதுவும் இல்லை. அது வந்து இந்த அலுமினியம் சிலிக்கான் ஆக்சிஜன்லாம் சேர்ந்து ஒரு 3D ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அது அந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும் இப்படி ஒரு மாதிரி இருக்கும். அது அந்த பிரமிட் மாதிரி ஆனா லைக் நாட் அ பிரமிட் இப்படி இருக்கும். இது மாதிரி 3D ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் ஜியோலைட். ஓகேவா?
Zeolite are three-dimensional crystalline solid containing aluminum, silicon, oxygen. The reagent of three regular three அதான் இது zeolites are three dimensional crystalline solid contain aluminum, silicon, oxygen. இந்த ரெகுலர் த்ரீ டைமென்ஷனல் ஃப்ரேம் ஒர்க் ஓகேவா, அதை நான் போட்டு காமிச்சல இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ஓகேவா, தேர் ஆர் ஹைட்ரேட் சோடியம் அலுமினியம் சிலிகேட் ஹைட்ரோசிலிகேட் வித் ஜென்ரல் ஃபார்முலா. இதுதான் அதுக்கான ஜென்ரல் ஃபார்முலா ஓகேவா. சிலிக்கானோட ஜென்ரல் ஃபார்முலா Na2O டாட் ஆஃப் Al2O3 டாட் ஆஃப் X SiO2 டாட் ஆஃப் YH2O ஓகேவா. இந்த காம்பவுண்ட் தான் வந்து நம்மளோட சிலிக்கானோட ஜென்ரல் ஃபார்முலா. இதோட இந்த எக்ஸுக்கான ரேஞ்சும் நம்ம கொடுத்துருக்காங்க, ஒய்க்கான ரேஞ்சும் கொடுத்துருக்காங்க. 2ல இருந்து 10 வரையும் எக்ஸ் இருக்கலாம், 2ல இருந்து 6 வரையும் தான் வந்து நமக்கு அந்த ஒய், அதாவது இந்த வாட்டரோட லெவல் இருக்கும் ஓகேவா. இந்த ஜியோலைட் வந்து ஸ்ட்ரக்சர் வித் monovalent solid of ions and water molecules are lowly heated. ஆக்சுவலி இங்க ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. இங்க இந்த இடத்துல 2 வராது ஓகேவா. NaO டாட் ஆஃப் Al2O3 டாட் ஆஃப் X SiO2 டாட் ஆஃப் YH2O. இப்பதான் கரெக்டா இருக்கு ஓகேவா. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து 2 இருந்ததுல, இந்த இடத்துல வந்து 2 இருக்காது ஓகேவா. Zeolite have zeolite have a process structure in which monovalent solid of ions and water molecules are loosely held okay, loosely held. The Si அதான் சிலிக்கானும் அலுமினியம் ஆட்டம்ஸ் ஆர் டெட்ராஹைட்ரலி, அதாவது வந்து அதோட ஸ்ட்ரக்சர் வந்து இந்த 4 ஹேண்ட்ஸ் மாதிரி இருக்கும் ஓகேவா. கோஆர்டினேஷன் வித் ஈச் அதர், இந்த அலுமினியமும் சிலிக்கானும் வந்து இந்த 4 ஹேண்ட்ஸை வச்சு வந்து கோஆர்டினேட் ஆயிருக்குன்றாங்க ஓகேவா. தேர் ஷீட்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம், அதுக்கு கார்னர்லாம் வந்து ஆக்சிஜன் இருக்கும் ஓகேவா. zeolites are smaller to zeolites are similar to clay minerals but they are different with their crystal structure ஓகேவா. அதோட இது வந்து சிமிலரா இருந்தாலும் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இது வந்து 3-dimensional crystalline structure look like ஹனிகோம்னா தெரியும்ல, தேன்கூடு. இந்த இந்த ஹெக்ஸோகனல் அதாவது பென்சின் ரிங் எல்லாம் ஒன்று அடுக்கி வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும் தேன்கூடு, அது மாதிரி இருக்கும் ஓகேவா. அப்புறம் வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் மூவ் ஃப்ரீலி இன் அண்ட் அவுட், அதாவது அந்த ஸ்ட்ரக்சர் ட்ரையாங்கிள் ஷேப்ல அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்ல, அதுக்கு வந்து வாட்டர் அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள வந்து ஈஸியா வந்து எல்லா இடத்துலயும் வந்து வாட்டர் மாலிகுல் வந்து போயிட்டே வருமா ஓகேவா. அதுதான் வந்து சொல்றாங்க. இப்போ வந்து another special aspect of structure is that the pure channel size of near uniform, allowing to crystal to act as a molecular sieves ஓகேவா. the removal of பெர்மனன்ட் ஹார்ட்னஸ், அதாவது வந்து இது அந்த வாட்டரோட பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஜியோலைட் வந்து ரிமூவ் பண்ணும் ஓகேவா. இந்த ஜியோலைட்ஸும் எப்படி இருக்கும்னா, ஆக்சுவலி அதோட ஸ்ட்ரக்சர் 3 dimension பார்த்தோம்ல, இது வந்து ரியல் லைஃப்ல வந்து இந்த பரிகாரக்கல் மாதிரி தான் இருக்கும். அதுவும் பரிகாரக்கலுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பொட்டாசியமும் அந்த அலுமினியம் ஆக்சைடு, அப்புறம் வந்து அலுமினியம்
சல்ஃபேட் இருக்கும். இந்த இடத்துல வந்து சோடியம், அலுமினியம் ஆக்சைடு, சிலிக்கான் ஆக்சைடு, வாட்டர் இருக்கு. ஓகேவா? அதோட இது இந்த காம்பவுண்டோட ஃபார்மும் லைக் சிமிலர் தான். லிட்டரலி. ஓகேவா? ஹவ் வில் யூ கன்வெர்ட் போரிக் ஆசிட் டு போரான் நைட்ரேட்? இது ஆக்சுவலி நம்ம வந்து மேலேயே பார்த்துருக்கோம். ஓகேவா? இந்த இடத்துல இந்த ரியாக்ஷன்லாம் பார்த்தோம்ல. இதோ பார்த்துருக்கோம்ல. இதுதான் போரான் நைட்ரேட் கண்டுபிடிச்சோம்ல. போரிக் ஆசிட்ல இருந்து போரான் நைட்ரேட் கன்வெர்ட் பண்றோம்ல, அந்த கொஸ்டின் தான் இது. ஓகேவா? ஹவ் வில் யூ கன்வெர்ட் போரிக் ஆசிட் டு போரான் நைட்ரேட்? இந்த போரிக் ஆசிட் அமோனியம் கூட ரியாக்ட் பண்ணி போரான் நைட்ரேட் நம்ம வந்து ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஓகேவா? அப்புறம் வந்து இது வந்து ஒரு ஏபிசிடி கன்வர்ஷன் டைப். ஓகேவா? hydrate of second period alkyl metal. ஓகேவா? hydrate of second period alkyl metal A on react with compound of boron. compound of boron ஓட compound B. ஓகே, அது கூட ரியாக்ட் ஆகுது. to reducing agent C identify ABC. ஓகேவா? இப்ப ஏன்ற அந்த அல்கின் காம்பவுண்டும் பின்ற அந்த போரான் காம்பவுண்டும் இது ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு கொடுக்கறது வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டை கொடுக்குது. ஓகேவா? இப்பயே நமக்கு தெரிஞ்சிடும் வந்து அந்த ரெடியூசிங் ஏஜென்ட்ல வந்து ஆல்கின்ல வந்து எது ரெடியூசிங் ஏஜென்ட்டா நம்ம மெஜாரிட்டி யூஸ் பண்ணோம்னா லித்தியம் தானே. ஹைட்ரேட் ஆஃப் செகண்ட் பீரியம் ஆல்கின் மெட்டர்னா இந்த செகண்ட் பீரியம் ஆல்கின் மெட்டர் வந்து லித்தியம். ஓகேவா? எல்ஐ. ஹைட்ரேட்னா அது ஹச் கூட வந்து ரியாக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா இது வந்து என்ன கொடுக்குதுன்னா LiHன்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குல்ல, இந்த காம்பவுண்ட் தான் ஏ. ஓகேவா? லித்தியம் ஹைட்ரேட். ஓகேவா? லித்தியம் ஹைட்ரேட்டும் அப்புறம் வந்து ஆன் ரியாக்ட் வித் காம்பவுண்ட் ஆஃப் போரான். காம்பவுண்ட் ஆஃப் போரான்னா டைபோரேன் வந்து ரியாக்ட் பண்ணிருக்கோம். இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ஒரு LiBH4 லித்தியம் போரோஹைட்ரேட் இருக்குல்ல, இதுதான் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் நம்ம ரியாக்ட் பண்ணோன்னா ரெடியூசிங் ஏஜென்ட் கிடைக்குதுல்ல. இந்த ஏபிசின்னு போட்டு ஒரு டேப்லெட் காலம் மாதிரி எழுதுனா கூட அது கரெக்ட் தான். இது இந்த மூணுத்தையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, பண்ணிட்டோம். ஓகேவா? A double salt which convert 4 periodic alkyl metals unheated of 500 kelvins gives B. அதாவது A வந்து 500 kelvinsல ஹீட் பண்ணோம்னா B கிடைக்கும். சொல்யூஷன் ஆஃப் give the precipitate with BaCl2 தான். BaCl2 பேரியம் குளோரைடு and use red color compound with alizole identify AB தான். இந்த ரெண்டு இந்த கருத்துல வச்சு ஏபியை வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க. ஏ வந்து ஒரு டபுள் சால்ட்ன்ட்டாங்க. டபுள் சால்ட் which converted into 4 periodic metals. ஓகேவா? ஏன்றது வந்து ஒரு டபுள் சால்ட்டான். டபுள் சால்ட் பொட்டாசியம், 2 பொட்டாசியம் இருக்கா, அது வந்து 4 பீரியாடிக் எலிமெண்ட்டை வச்சிருக்குமா. 1 2 3 4. ஓகேவா? 4 பீரியாடிக் எலிமெண்ட் இருக்குல்ல. அப்படின்னா வந்து பொட்டாஷ் எலமை தான் அவங்க வந்து இன்டைரக்டா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த பொட்டாஷ் எலமை வந்து 500 கெல்வின்ல வந்து ஹீட் பண்ணும்போது, இந்த இடத்துல 500 கெல்வின்ல ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த இருக்க வாட்டர் எல்லாமே வந்து வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாமே வந்து பிளஸ் ஆகி இந்த இருக்குல்ல இதெல்லாம் வெளியே போயிடும். எத்தனை 24 H2Oவும் நம்மளுக்கு வந்து வெளியே போயிடும். ஓகேவா? 24 H2Oவும் நம்மளுக்கு வந்து வெளியே போயிடும் ஹீட் பண்ணும்போது. இப்ப இருக்கான்ல இவன் பேர் தான் வந்து அலுமினியம். இப்ப வந்து இந்த ஏன்றது பொட்டாஷ் ஆலுமு, பின்றது வந்து போரட் ஆலும் இருக்குல்ல, இது ரெண்டும் தான் நம்ம வந்து கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இடத்துல ரியாக்ஷன்லாம் எதுவும் இல்லை. இந்த ஏன்றது வந்து நம்ம இந்த கொஸ்டினை வச்சு நம்ம கெஸ் பண்றதை வச்சு பி என்னன்றதை வந்து இந்த ரியாக்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? ஏபிசிடி கன்வர்ஷன்ல ஆர்கானிக்ல தான் வந்து இந்த கன்வர்ஷன் டைப் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? CO is reducing agent justify an எக்ஸாம்பிள். அதான் வந்து CO என்ற கார்பன் மோனாக்சைடு வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்னு ஜஸ்டிஃபை பண்ண சொல்றாங்க. தெர்மோடைனமிக்கலி CO2 இஸ் மோர் ஸ்டேபிள் தென் CO. அதாவது வந்து
CO2 CO2 வந்து ஸ்டேபிளா இருக்குன்றாங்க. ஓகேவா? தெர்மோடைனமிக்கலி அதனால வந்து கார்பன் மோனாக்சைடு ஹேஸ் ரிலேட்டிவ் ஹை டெண்டன்சி டு ஆக்சிடைஸ் ஃப்ரம் கார்பன் டை ஆக்சைடு. அதனால வந்து இந்த கார்பன் மோனாக்சைடு தான் என்ன பண்ணுனா சீக்கிரமா வந்து கார்பன் டை ஆக்சைடா போடணுன்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? as the oxidation reducing to other substance in reduction the carbon monoxide acts as a strong reducing agent. அது ஆக்சிடைஸ் ஆகுறதுனால மற்றதை வந்து அது ரிடக்ஷன் பண்ணுதுல, அதனால வந்து அது ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இதுதான் அதுக்கான ரியாக்ஷன். அதாவது CO வந்து CO2 மாறதுக்கானது. ஓகேவா? இந்த இந்த ஒரு பேஜ் இருக்குல்ல, இது வந்து என்ன வேற எதுவும் இல்லை, அந்த அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன் இருக்குல்ல, அந்த அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பனோட அந்த எல்லா பாயிண்ட்டும் இப்போ வந்து இதுல வந்து ஃபுல்லூரின் இல்ல அதான் ஃபுல்லூரின் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னா இந்த ஒரு பேஜ் வச்சு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேவா? அதுலயே வந்து எல்லா கண்டென்ட்டையும் வந்து கீ பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்போம். ஓகேவா? ஓகே. இது அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன் இது வந்து 5 மார்க்ஸ்ல வந்து கேட்கலாம், கேட்காட்டி கூட இதுல இருந்து தனியா பிரிச்சு கேட்கல கூட நம்ம எழுதலாம்ல. கிராஃபைட்டோட வந்து ஹைபிரிடைசேஷன் sp3, அதோட இது அந்த பாண்டோட டிஸ்டன்ஸ் வந்து 1.41 ஆம்ஸ்ட்ராங். அது வந்து 2D ஷீட், அதான் வந்து இந்த ஹெக்ஸகோனல் ஷீட் ஷேப்ல இருக்கும். நம்ம படிச்சோம்ல டிஃபரன்ஸ் கார்பன் டைமண்ட்ல, இந்த பென்சின் ரிங் மாதிரி அப்படி வந்து ஹெக்ஸகோனல் ஷீட்டாவே இருக்கும். அப்புறம் வந்து அதோட த்ரீ பையும் சாரி 3 சிக்மா பாண்டும் 1 பை பாண்டும் வந்து இருக்கும். அது வந்து சாஃப்டா இருக்கும், கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? அப்புறம் வந்து டைமண்டோட ஹைபிரிடைசேஷன் வந்து sp3. ஆக்சுவலி வந்து எலக்ட்ரோப்ஸ்லயே வந்து டைமண்ட் மட்டும் தான் sp3. அது வந்து தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. இது வந்து அதோட யூசஸ்ன்னு நினைக்கிறேன். கிராஃபைட் ஆயில் அதான், இது வந்து இந்த கிராஃபைட்னாலே அந்த கொலன்னு இருக்கலாம், அதுதான். ஓகேவா? இந்த டைமண்டோட பாண்டோட லென்த் வந்து இது 1.54 ஆம்ஸ்ட்ராங். டெட்ராஹிட்ரல் அரேஞ்ச்மெண்ட் மெத்தட், அதான் டெட்ராஹிட்ரல் அரேஞ்ச்மெண்ட் மெத்தட்னா அதுக்கு வந்து 4 ஹேண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும்னு சொன்னல, அது 4 பாண்டும் வந்து ரியாக்ட் ஆயிருக்கும்னு சொன்னல, அதான் அது. ஓகேவா? அப்புறம் வந்து நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னா அந்த வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண முடியாது, அது ஹார்டா இருக்கும். நோ எலக்ட்ரிசிட்டி கண்டக்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து இது வந்து கட்டிங் ஆஃப் கிளாஸ், அப்புறம் வந்து ஷார்ப் ட்ரில், அது என்ன போட்டிருக்கோம், போர். ஓகே ஓகே, அதான் வந்து இந்த இது டைமண்ட் ஹார்டா இருக்கனால வந்து அந்த கிளாஸ் கட் பண்றதோட மிஷினோட அந்த டிப்ல அந்த இதுல யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுதான் அங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஃப்ளூரினோட ஹைபிரிடைசேஷன் வந்து sp2. அதோட கார்பன் பாண்ட் வந்து இதுவாகவும் இருக்கலாம், இதுவாகவும் இருக்கலாம். இல்ல சாரி, இது இல்ல, அதான் கார்பனுக்கும் சிங்கிள் பாண்ட் வந்து 1.44 ஆம்ஸ்ட்ராங். கார்பனுக்கும் டபுள் பாண்ட் வந்து 1.38 ஆம்ஸ்ட்ராங். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். இதோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து 32, அதான் கார்பன் 32, கார்பன் 50, கார்பன் 60, கார்பன் 70, கார்பன் 76 எல்லாமே இதுதான். ஓகேவா? இதோட யூசஸ் மென்ஷன் பண்ணலையா? சரி, ஓகே. கார்பன் நானோடோப்ஸ் அதுக்கும் வந்து ஹைபிரிடைசேஷன் அதுதான். கிராஃபின் லைக் டியூப், அப்புறம் வந்து ஃபுல்லி எண்டட். ஓகேவா? அப்புறம் வந்து கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, இதுவும் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி போகணும். கேட்டலிஸ்ட் ஆஃப் பாலிமர் மெடிசன்ஸ். ஓகேவா? அந்த மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணும்போது இது கேட்டலிஸ்டா யூஸ் ஆகும் போல. அப்புறம் வந்து கிராஃபின்ன்றது வந்து அதுவும் அதோட எல்லோட்ரோப் தான். sp2 சிங்கிள் பிளெயின் ஷீட், அது வந்து ஒரு பிளெயின் ஷீட்டா தான் இருக்கும், சிங்கிள் பிளெயின் ஷீட்டு. ஹனிகோம் அதான் அந்த தேன் கூடு மாதிரி இருக்கும்னு சொன்னல, அந்த மாதிரி தான் இதோட ஸ்ட்ரக்சரும் இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே, அவ்வளவுதான். நம்ம கிளாஸ்க்கு வந்து ஒரு சின்ன பிரேக்கா, இதோட நம்ம இந்த கிளாஸை வந்து எண்ட் பண்ணிக்கலாம். எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அதோட சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. தேங்க்யூ.